ஜீவநதின்னு சொல்லி இவங்க காரணியாக்காரர் கூட சேர்ந்து சிறுதுளி அமைப்பு ரெண்டும் சேர்ந்து பண்றாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களை வச்சு ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், கேரளாக்காரன், அவனுக்கு என்ன இந்த பூமி பத்தி தெரியும், பல்லவாரி பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? காரணியாவோட பிரதான பில்டிங்கே நம்ம நொய்யலுக்கு வர்ற நீரோட மேலதாங்க இருக்கு. அந்த ஓடையே இன்னைக்கு இல்ல. நொய்யலோட மெயின் நொய்யலோட புறம்போக்கு எல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதும் காரணியா தான். இது மசருமா இருக்குது. அது நொய்யலத்தினுடைய கிளை தான் இருக்குது. இதுக்கு அடுத்த முண்டந்துறையா இருக்கு. 2 கிலோமீட்டர் வருங்க காரணியா லேண்ட். அதுக்குள்ள இருக்கிற நீர் மசரும்பு ஆறு இதெல்லாம் ஏசி வச்சு மூடிட்டே இருக்கிறாங்க. நீரோட எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. நொய்யலுக்கு போற தண்ணி நீர்வழிப்பாத முக்காவாசி மூடிட்டாங்க. இப்ப இதை மூட போகும்போது தான் நாங்க ஆதிவாசி மக்கள் பிரச்சனை பண்ணது. வருஷம் நம்ம ஜேசிபியை தடுத்து நம்ம மக்கள் ஆதிவாசி மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்து விடிய விடிய போராட்டம் பண்ணா பக்கத்து பகுதியில் தாங்க நிக்கிறோம். அன்னைக்கு ஆத்த மூடுனாங்க. நாங்க ஆதிவாசி மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்ததுனால அன்னைக்கு விட்டாங்க அந்த ஆத்த மூடுறது. அப்புறம் நாங்க மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் அம்மா அவங்களை எல்லாம் பார்த்து நாங்க ஒரு பேச்சுவார்த்தை பண்றோம். அப்புறம் ஆர்டிஓ மீட்டிங் போட்டாங்க பேரூர்ல. சிறுதுளிக்காரங்க காரணியா இதுக்கு நிர்வாகம் இருக்கலங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவங்கள சிறுதுளிக்கார் அங்க நொய்யல் இருக்காங்க, நொய்யலாறு அங்க அவங்க பூமி வச்சிருக்காங்க. இங்க ஆத்து புறம்போக்க ஆக்கிரமிச்சு இந்த அம்மா சிறுதுளிக்காரங்க வாங்கிட்டாங்க இடத்த. இப்ப பெரிய ஆத்துக்குள்ள இங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரி கொண்டு போய் பென்சிங் பண்ணி அந்த ஆத்தோரத்துல இருக்கிற மணல் நம்ம ஒரு ஆதிவாசி மக்கள் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு வீட்டு வேலைக்கு ஒரு லோடு கேட்டா தரமாட்டாங்க, எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க லோடு கணக்கில் எடுத்து அவங்க இடத்துல கொட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதுல சிறுதுளிக்காரங்க வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க ஆத்து புறம்போக்க விட்டுதான் கம்பி வேலி மின்வேலி அமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு சிறுதுளி வாங்கினதுக்கு அப்புறம் ஆத்துக்குள்ளேயே மின்வேலி போட்டுட்டாங்க. அந்த ஆத்துக்குள்ள மின்வேலி போட்டு அந்த ஆக்கிரமிப்படத்திலிருந்து குறைஞ்சது ஒரு 600 லோடு மணலை எடுத்து அவங்க இடத்துல போட்டுட்டாங்க. இன்னைக்கு அது வேற எதை மாதிரி ஆயிருமோன்னு சொல்லி அந்த பூமியை அடுத்தவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஆத்து புறம்போக்க யார் யார் ஆக்கிரமிக்கிறாங்க, யார் யார் இது பண்றாங்க கண்டுக்கிறது இல்லைங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, தமிழ்நாட்டுல சொந்தமா சர்வே பண்ணி ஆத்துக்குள்ள கல்ல போட்டு அவன் காம்பவுண்ட் போடுறது இந்த காரணியா மட்டும்தான் இருக்கும். இது பெரிய பல்லவாரிங்க சார். பெரியாத்து வரைக்கும் போற வழி எல்லாம வழி மறைச்சு மதில் செவரெல்லாம் போட்டு பிளாக் பண்ணி எல்லாமே கார்னியா யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்குதுங்க. இதுல நிறைய ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு பெரியாத்து வரைக்கும் நொய்யல் நதி வரைக்கும் நொய்யல் ஆற்று வரைக்கும் வழி இருக்குதுங்க. வழி எல்லாம் அடைச்சிட்டாங்க. அதுல இருந்து பெரிய ஒரு குளம் மாதிரி இருக்கும், உப்பு பள்ளம்னு அதுக்கு பேருங்க. அந்த பள்ளத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பள்ளத்துக்கு கீழே ஒரு வழி பெரிய வழி இருக்குதுங்க. அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணி கார்னியா யூனிவர்சிட்டி இது பண்ணி வச்சிருக்குதுங்க. ஓடையிலிருந்து நிறைய தண்ணி வருங்க. 3 மாசத்துக்கு நல்ல தண்ணி ஓடுங்க சார். அந்த தண்ணி எல்லாம் நிறுத்திட்டாங்க. முதல்ல ஆடு மாடுக எல்லாமே மேய போற இடம் தானுங்க சார். எங்களுக்கு இந்த வழியெல்லாம் இல்லாம பண்ணிட்டாங்க சார். கேட்டு போட்டு எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க சார். காருண்யா பல்கலைக்கழகமும் இந்த நொய்யல் மீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் எந்த அளவிற்கு நொய்யலாற்றை ஆக்கிரமித்திருக்கிறது, நொய்யலாற்றை எந்த அளவிற்கு மாசுபடுத்தி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. கண்கூடாக பார்க்கலாம். நொய்யலாற்றிற்கு வருடம் முழுவதும் நீர் தருகின்ற அந்த மசரும்பு ஆற்றிலேயே எந்த ஒரு சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக குப்பை குளங்களோடு கழிவு நீரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உள்ளாட்சித்துறையும் துணை போயிருக்கிறது. மேலும் கோவைக்கு நீர் தரக்கூடிய அந்த சிறுவாணி குடிநீர் குழாய்க்கு அருகிலேயே கழிவு நீரை கொண்டு கலந்திருக்கிறார்கள். இதனால் அந்த குடிநீரும் நோய்க்கிருமிகள் தாக்கப்பட்டு நோய்வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற களமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அளவுக்கு ஆத்த மூடுறவங்க நொய்யல் பேரவை வச்சு நொய்யலுக்கு போற தண்ணி, சாக்கடை தண்ணி, கக்கூஸ் தண்ணி எல்லாம் கலக்கிறதே காரணியா தான். அவங்க போய் நொய்யலை காக்குறான்னா எங்க போய் காக்க போறாங்க?